फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கோதுமை பரோட்டாவும் வெஜ் குருமாவும் அது எப்படி பண்ணலாம்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. கோதுமை பரோட்டா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கு. இது ஆசீர்வாதோட கோதுமை மாவு பேக்கெட்டு. இதில் தான் நான் இன்றைக்கி கோதுமை பரோட்டா பண்ண போகிறேன். டேபிள் இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாத்திரத்தில் போட்டோன்னா நம்மளுக்கு நல்லா பிணைய வராது. இந்த மாதிரி போடும்போது நல்லா நம்மளுக்கு ஃப்ரீயாக பிணைய முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் மில்க் மேட் சேர்க்க போகிறேன். மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் ஜீனியை சேர்த்துக்கலாம். முட்டையும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். கோதுமை பரோட்டானாலும் நான் இன்றைக்கி முட்டை சேர்க்கலாம். மைதா மாவில் நம்ம முட்டை சேர்த்து பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைய போகிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளரை ஊற்றுறேன். மொத்தம் 1/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கே போதுமானது. கொஞ்சம் மாவு லூஸாகவே பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப கட்டியாக பிணைய வேணாம். நம்மளுக்கு பரட்டும் போது கொஞ்சம் நல்லா வரணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பிணைஞ்செடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து பிணைஞ்செடுக்கணும் மாவு. அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா 2 கையையும் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கணும். இதனால தான் நம்ம பாத்திரத்தில் போட்டு பிணைஞ்சாலும் இந்த மாதிரி நம்ம பிணைய முடியாது. அதனால இந்த மாதிரி டேபிள் இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு பிணைய சொன்னது. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இழுத்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக வரட்டும். இப்போ மாவு நம்ம பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு மாவை நல்லா இன்னொரு தடவை பிணைஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துங்க. பரோட்டா பண்ணும்போது நம்ம நிறைய ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு ஈர துணியை போட்டுக்கலாம். இட்லி துணி இல்லாட்டி இந்த மாதிரி கிச்சன் டவுல் இருந்துச்சுனாலும் அதையும் நல்லா ஈரமாக்கிட்டு இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி சேர்க்கறதுக்காக 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குருமா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதில் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். வெஜிடபிள் போடாமல் வேணாலும் நம்ம பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்செடுத்து நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ அரைச்செடுத்த விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சதுனால அந்த வாடை நல்லா போகணும். அதனால் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் காய்கறியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். சும்மா அளவாக கவனத்தை எடுத்திருக்கேன் நான். இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சோண்டு புதினாவையும் சேர்த்துருக்கேன் நான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நான் இதில் மசாலா சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் சிக்கன் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். உரப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து போட்டுக்கோங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு காய் நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம அது வரைக்கும் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இது 2ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம காயில் நல்லா வெந்து எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துடலாம்.
இப்போ நமக்கு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கங்க. ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. குருமா கொதித்து வெளியில் பொங்கிடும், அதனால் மூடி இடையில எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டோடனே நம்ம குருமா நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து நம்மளோட பரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இனி பரோட்டா தேய்ச்சி எடுத்துடலாம். மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. சின்னதாக பிடிச்சின்னா நம்மளுக்கு தேய்க்கும் போது ரொம்ப குட்டியாக வந்துடும், அதனால் பெரிய பெரிய உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பூராத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இதில் எனக்கு ஒரு 13 உருண்டை வந்துச்சு 1/2 கிலோ மாவில். இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் இன்னும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆயில் சேர்த்தா தான் நல்லா தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். உங்கள்கிட்ட சப்பாத்தி கட்டை பெருசாக இருந்தால் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். இல்லாட்டி கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட நம்ம போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மாவு போடாதீங்க, எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டு நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக பெருசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கத்தி எடுத்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஏன்னா பரோட்டா நம்ம கோதுமை பரோட்டா வீசி எடுக்க முடியாது, மைதா நாளத்தில் வீசுறதுக்கு வரும். இது வீச முடியாததுனால நான் இந்த மாதிரி கத்தியை வச்சு கிழிச்சு எடுத்துட்டு நான் இப்போ பரோட்டா சுத்த போகிறேன். இந்த மாதிரி கோடு நடுவில் மட்டும் கிழிச்சிக்கோங்க, அவுட்டரில் கிழிக்க வேணாம், ஏன்னா கிழிஞ்சு போயிடும், அது நம்மளுக்கு சுட்ட வராது. அதனால் நடுவில் மட்டும் கிழிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம எண்ணெய் நல்லா தேய்ச்சிருக்கா நம்மளுக்கு நல்லாவே விட்டு வந்துடும் இதுலேருந்து. இப்போது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. மெதுவாக இது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஃபுல்லாமே கல் ஒட்டாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் பிடிச்சி இந்த மாதிரி சுருட்டிடலாம். இந்த மாதிரி மெதுவாக சுருட்டி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு வர்றதை இந்த மாதிரி அடியில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தட்டும்போது நல்லா பரோட்டா மாதிரி நல்லா பறந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கையோட உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டி விடுங்க. சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணாதீங்க, அதை கட்டினா இந்த லேயரெல்லாம் வராதனால கையை வச்சு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது வேக வச்சு எடுத்துகிறேன், இல்லாட்டி தீஞ்சு போயிடும். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போது 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். நம்ம இந்த கோதுமை பரோட்டா செய்யும்போது நிறைய எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சது. ஆனால் நம்ம பரோட்டாலாம் வேக வச்சு எடுக்கும்போது அவ்வளோக்கு எண்ணெய் எல்லாம் தெரியல நம்மளுக்கு. நல்லா லேயராகவும் சாஃப்டாகவும் பரோட்டா வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள்.